இந்த ஜேகே டாஸ்க் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட்டே வந்து திவ்யா அவுட் ஆகிட்டாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விக்ரம்க்கு ஒரு கொஸ்டின் வருது. அவர் என்னென்னா, இந்த அதியமான் இல்லை, ஒவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அவர் கேட்குறாரு. கரெக்டாக யாரை சூஸ் பண்ணுறாருன்னா சாண்ட்ராவை. ஏன்னா அவங்க கேரளாவில் தமிழ் ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணோடனே சாண்ட்ரா எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. ஒரு காயினி வாங்கிட்டாங்க. அடுத்தது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார்கிட்டையும் நான் கேட்கல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே இங்கே வந்துட்டு திவ்யா வந்து ஐ சேலஞ்ச் அப்படின்னாங்க. உடனே நான் எதுக்குடா விக்கல்ஸ்ட்டு போய் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். நான் எப்படியும் அவருக்கு இது ரொம்ப சிம்பிள், அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சேலஞ்சுன்னு சொன்னோடனே அவர் கரெக்டாக அதியமான்னு சொல்லிட்டாரு. அதியமான்னு சொன்னோடனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஓகே திவ்யா, நீங்கள் வந்து இந்த கேமை விட்டு வெளியில் போகிற ஃபஸ்ட்டு ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உங்கள் கையில் இப்போ 10 காயின்ஸ் இருக்குது, நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ கமர்தீன் கேட்குறாங்க, அந்த 10 காயின்ஸை அன்பு அடிப்படையில் ஏதோ ஒரு அடிப்படையில் எனக்கு கூட தரலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே திவ்யா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க. அப்போ வந்து பிக் பாஸ் திருப்பவும் கூப்பிட்டு ஐ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் நீங்கள் விக்கல்ஸ்க்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு. திவ்யாவும் ஒரு காயின் விக்கல்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அப்போ விக்ரம் வந்து சொல்கிறாரு, இருக்கிறதுல இன்டெலிஜென்ட் யாருன்னா திவ்யா தான், என்ன சூப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஃபஸ்ட்டே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக அது புரியலை. அவங்க யாருக்கா தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிக் கொடுங்க. அவர் வந்து இப்படி சொல்கிறாரு. சொன்னோடனே திவ்யாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஏற்கனவே நான் மக்கள்னு வேற சொல்லிட்டேன் கடந்து வந்த பாதையில், நீங்கள் வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட்டு, ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி என்னையே பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் 0 காயின்ஸோடலாம் இருக்கணும், அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட அவங்க தெரியாமல் தான் போயிட்டு விக்கல்ஸ்க்கு உண்மையிலே தெரியாதுன்னு நினச்சி மொக்க வாங்கினாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க வேணும்னு போன மாதிரி விக்கல்ஸ் சொல்கிறாரு. அப்போ சைட்லேருந்து கமர்தீன் வந்து சொல்லுங்கள் நீங்கள் பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் வந்து கேட்குறாரு. அதுக்கு அடுத்தது ஒரு பயங்கர காமெடி. அடுத்தது யாருக்கும் இந்த கொஸ்டின் வருது, பார்வதிக்கு இந்தியாவிலேயே நீளமான NH ரோடு அது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே கமர்தீன் வந்துட்டு தேசிய நெடுஞ்சாலை கேட்டதுக்கு கமர்தீன் வந்து ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் சிரிப்பு அடக்க முடியல. கடைசி ஒரு காயினை கொடுத்துட்டாரு. இப்போ டாஸ்க் போயிட்டுருக்கு, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.